வலைத்தமிழ்.com வலைத்தமிழ் வானொலி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம நம்மளுடைய தமிழர்களுடைய பாரம்பரிய உணவு கலாச்சாரத்தை பற்றி பேசலாம். இப்போ நம்மளுடைய உணவு கலாச்சாரம் அப்படின்றது பார்த்திங்கன்னா, எப்படி நம்மளுடைய வரலாறு அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, ஆட்சி செய்த வரலாறுன்னு ஒன்று இருக்குது, போர் வரலாறுன்னு ஒன்று இருக்குது, பண்பாட்டு வரலாறுன்னு இருக்குது. அது மாதிரி உணவுக்கான ஒரு வரலாறு இருக்குது. என்ன மாதிரியான உணவுகளை நாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம், என்ன மாதிரியான நம்முடைய உணவு கலாச்சாரம் எப்படி விஞ்ஞானபூர்வமாக நுட்பமாக வரையறுக்கப்பட்டிருந்தது அப்படின்னு இருக்குது. ஆனால் அந்த கலாச்சாரம் சமீப காலமாக ரொம்ப மாற்றமடைஞ்சு நிறைய வெவ்வேறு விதமான உணவுகளுடைய தாக்கம் நம்முடைய உணவு கலாச்சாரத்தில் நிறைய தவறான உணவுகள் நம்முடைய உணவு கலாச்சாரத்தில் இடம்பெற ஆரம்பிச்சிருச்சு. அதை பற்றி பேசணும்னா அது தனி ஒரு விஷயம். நம்ம எப்படி பார்க்கலாம்னா, இன்றைய தவறான உணவு கலாச்சாரத்திலிருந்து மீண்டு, நோய்களிலிருந்து மீண்டு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை நம்ம வாழணும்னா, அப்படி ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வதற்கு நம்ம சரியான உணவு கலாச்சாரம் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுதான் நம்மளுடைய உடலாகுது, நம்முடைய உணர்வுகளாகுது, நம்மளுடைய சிந்தனை ஆகுது, நம்முடைய செயல்பாடாகுது, நம்முடைய பழக்கவழக்கங்களாகுது, நம்முடைய அடையாளமாகவும் அதுதான் மாறுது. ஸோ அப்போ நம்ம உணவில் கவனம் செலுத்திட்டோம்னா, அந்த உணவில் கவனம் செலுத்திட்டோம்னாலே நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ஒழுக்கம் ஒரு விதத்தில் கட்டமைக்கப்பட்டு நம்முடைய வாழ்க்கையினுடைய பாதையும் சரியாயிடும். எப்படியுமே நம்ம தவறான உணவு சாப்பிட்டு நல்ல காரியங்கள் செய்ய முடியாது. மதுவை குடித்து விட்டு சரியான முறையில் செயல்பட எப்படி முடியாதோ அது மாதிரி மைதா, டால்டா, ரீஃபைண்ட் ஆயிலு, ஒயிட் சுகரு, இது மாதிரியான உணவுகள், ரசாயன கலப்பான உணவுகள், இந்த மாதிரியான உணவு சாப்பிட்டு நம்ம ஆரோக்கியமாக சிந்திக்க முடியாது, செயல்பட முடியாது. அப்போ நம்ம உணவு கலாச்சாரத்தில் ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ நான் சொன்ன விஷயங்கள், அந்த உணவுகள் கிடையாது. இப்போ சமீப காலமாக ஒரு 60-70 ஆண்டுகளாக இந்த மாதிரியான உணவுகள் வர தொடங்கி, அதன் மூலமாக நோய்கள், பல்வேறு விதமான நோய்கள் அதிகமாகி, அந்த நோய்க்கான பிரச்சனைகள், அதற்கான மருத்துவமனைகள், அதற்கான மருத்துவர்கள், அதற்கான பிரம்மாண்டமான செலவு, இப்படியாக நம்முடைய வாழ்க்கை திசை மாறி பயணித்து விட்டது. நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் நோய் நொடி கிடையாது. 60, 70, 80, 90 வயசுலாம் கூட ரொம்ப ஆரோக்கியமாக வயல்வெளிகளில் இறங்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க பெரியவங்களை நம்ம பார்க்கலாம். எந்த களைப்பும் இல்லாமல் ரொம்ப இயல்பாக இருப்பாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க சாப்பிட்ட உணவு. அந்த சாப்பிட்ட உணவு என்னென்னா, சிறுதானியங்கள், பாரம்பரிய அரிசிகளை, இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க சாப்பிட்டாங்க. நம்ம இதில் குறிப்பாக பாரம்பரிய அரிசிகளை பற்றி நம்ம பார்க்கலாம். பாரம்பரிய அரிசிகள் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க, நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அரிசிகளே கிடையாது. நான் சொல்லக்கூடிய அரிசிகள் என்னுடைய பேரை பல பேர் கேள்விப்படாமலே கூட இருக்கலாம். ஏன்னா நம்மளுடைய பாரம்பரிய அரிசிகள் கிட்டத்தட்ட இன்றைக்கி புழக்கத்திலிருந்து, வெகுஜன புழக்கத்திலிருந்து மறைந்து விட்டன அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சாதாரணமாக நீங்கள் ஒரு கடைகளில் போய் நீங்கள் பாரம்பரிய அரிசி பேரை சொல்லி கேட்டிங்கன்னா, என்ன அப்படி கேட்குறீங்களே, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, பச்சரிசி இருக்குது, புழுங்கல் அரிசி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர, மிஞ்சி போனால் பொன்னி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி ஏன் தெரியாமல் போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1960களுக்கு மத்தியில் இருந்து நம்மளுடைய அரிசியில் நிறைய ஒட்டுரக அரிசிகளை கொண்டு வந்தாங்க. விதைகளை ஒரு விதையும் இன்னொரு விதையுமா மிக்ஸ் பண்ணி IR8, IR20, IR50 அப்படி வெவ்வேறு விதமான பேர்கள், கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு 50-60 விதமான ரகங்கள் இருக்குது. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இனிஷியல் பேரில் தான் இருக்கும். கோ 48 இப்படிலாம் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் நம்மளுடைய மரபார்ந்த அரிசி கிடையாது. இது கலப்பான ஒட்டுரக அரிசிகள். இந்த அரிசிகளையும் கூட ரசாயன உரங்களை போட்டு விளைவித்து நமக்கு தர்றாங்க. அதுவும் பாலிஷ்டு பண்ணி அதனுடைய தவிட்டு சத்தை எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க. ஏறத்தாழ நம்ம இன்றைக்கி ஒரு அமில உணவைத்தான் நம்ம அரிசி என்று சொல்லிக்கொண்டு சாப்பிட்டு வருகிறோம். இதனால தான் இன்றைக்கு மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க, அரிசி சாப்பிடாதீங்க, ரொம்ப ஆபத்து, சக்கரை வியாதியா, ஐயோ நீங்கள் அரிசி சாப்பிடாதீங்க, உங்களுக்கு அந்த பிரச்சனையை உடனே சாப்பிடாதீங்க, ஓட்ஸ் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ நம்மளுடைய அரிசி இன்றைக்கி ஒரு ஆபத்தான உணவாக பார்க்கப்படுகிறது. இது எவ்வளோ பெரிய ஆபத்தான ஒரு விஷயம். எத்தனை பன்னெடுங்காலமாக நம்ம தாத்தா, அதுக்கு தாத்தா, முப்பாட்டன் எல்லாருமே சாப்பிட்டு ரொம்ப ஆரோக்கியமாக இருந்த ஒரு அரிசி என்ற உணவை இன்றைக்கி ஒரு ஆபத்தான உணவாக மருத்துவர்கள் பரிந்துரைத்து மக்களை சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அப்போ இது எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய புழக்கத்தில் இருக்கக்கூடிய அரிசி
சாப்பிடக்கூடாதா? ஆமான்னா ஆமாம், சாப்பிடக்கூடாது. மருத்துவர் சொல்கிற மாதிரி அது வந்து கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்குது, அதில் வந்து சத்து நிற்கப்பட்ட ஒரு சக்கையான ஒரு அரிசியாக தான் இருக்குது அப்படின்றது வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை, உண்மைதான். அப்போ அதுக்கு மாற்றாக உண்மையான சத்து கொண்ட மருத்துவ குணம் கொண்ட அரிசி நிறையா இருக்குது. நம்ம மரபில் வந்து பார்த்திங்கன்னா ஏறத்தாழ 5000 வகையான அரிசிகள் இருந்திருக்கு. அரிசி ரகங்கள் வந்து 5000 வகையான அரிசி ரகங்கள் இருந்திருக்கு. 3 கிலோமீட்டருக்கு ஒரு அரிசி, விதவிதமான அரிசிகள், விதவிதமான சுவைகள், விதவிதமான கலரில் இருந்திருக்கு. பழுப்பு கலரில், சகப்பு கலரில், ரொம்ப கருஞ்சிவப்பில், கருப்பு கலரில், இது மாதிரி மஞ்சள் கலரில், இது மாதிரி சகப்பு கலரில், இது மாதிரி நிறைய அரிசி ரகங்கள் இருந்திருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான சுவை கொண்டது, ஒவ்வொரு விதமான மருத்துவ குணம் கொண்டது. இந்த அரிசிகளை சாப்பிடும்போது அந்த அரிசியில் வந்து தவிட்டுச்சத்து இருந்திருக்கு, தயாமின் இருந்திருக்கு, நார்ச்சத்து இருந்திருக்கு, விதவிதமான மருத்துவ குணங்கள் கொண்டதாக இருந்திருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான பருவங்களில் ஒவ்வொரு விதமான உணவு எடுத்துக்கலாம். ஒவ்வொரு விதமான மனிதர்களுக்கு ஒவ்வொரு விதமான அரிசி உகந்தது. இந்த ஆளுக்கு இது சாப்பிடலாம், இந்த ஆள் இந்த மாதிரியான உணவு சாப்பிட்டா அவருக்கு நல்லது இப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறு விதமாக வந்து பட்டியல் போட்டு பிரித்து வச்சுருந்தாங்க. உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா, ஒரு பெண் வந்து பருவத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கல்யாணம் செய்வதற்கான தகுதியை அவங்க பெறுவதற்கேற்ற மாதிரியான உடல் வந்து அவங்கள வந்து உடலை வந்து ரொம்ப திடமாக கொண்டு வரணும், இடுப்பு எலும்புகள்லாம் ரொம்ப பலமாக இருக்கணும் அப்படின்போது பிசினி அரிசியில் வந்து அவங்களுக்கு சமைச்சு கொடுங்க. பிசினி அரிசியில் வந்து உளுந்து சேர்த்து சமைச்சு கொடுக்கும்போது அந்த பருவ வயது பெண்கள் வந்து பலமாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருந்தது. அந்த பெண்ணு வந்து கல்யாணம் ஆகிட்டாங்கன்னா, கர்ப்பவதி ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து பூங்கார அரிசியில் சமைச்சு கொடுங்க. பூங்கார அரிசியில் வந்து சாப்பிட்ற பெண்கள் குழந்தை பெறும்போது அந்த குழந்தை வந்து நல்லா கொழுன்ட்டு ஆரோக்கியமாக குழந்தை பிறக்கும், சுகப்பிரசவமும் நடக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு தன்மையில் அந்த அரிசியை பரிந்துரைத்தாங்க. கல்யாணமான பெண்கள் கர்ப்பிணி ஆகிட்ட பிற்பாடு ஒரு அரிசி, அவங்க குழந்தை பெற்ற பிற்பாடு தாய்ப்பால் சுரக்கணும் இல்லைங்களா, அந்த தாய்ப்பால் சுரப்புக்கு வந்து கிச்சலி சம்பா, நீலச்சம்பா, குழிவடிச்சான் இது மாதிரியான அரிசிகளை பரிந்துரைத்தாங்க. இப்போ இந்த அரிசிகள்லாம் வந்து சோறாக்கி சாப்பிடும்போது குழந்தைகளுக்கு வந்து தாய்ப்பால் சுரப்பு அதிகமாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு அனுபவ ரீதியான உண்மைகள். இதெல்லாமே வந்து ஏதோ பேச்சுவாக்கில் சொல்லப்பட்டதில்லை, பன்னெடுங்காலமாக அனுபவமாக இருந்த விஷயங்களை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதே மாதிரி ஆண்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஆண் வந்து கல்யாணத்துக்கு தகுதி ஆகிட்டானா அப்படின்னா அந்த காலத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஊருக்கு கிராமத்தில் வந்து ஒரு சுமைக்கல், பளு தூக்குற கல் ஒன்று இருக்கும், அந்த இளவட்ட கல்லுன்னு சொல்லுவாங்க. அந்த இளவட்ட கல்லை தூக்கி போடுறா, தூக்காத அப்படிம்பாங்க. அவன் வந்து தூக்கி பார்த்து தூக்க முடியாமல் கீழே விட்டுட்டான்னா, தம்பி உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் இருக்குது, நீ என்ன பண்ணுற, மாப்பிள்ளை சம்பா சாப்பிட்டு வா, 1 மாதம் 2 மாதம் மாப்பிள்ளை சம்பா சாப்பிடு, அப்புறமேல அந்த கல்லை தூக்கி பார்க்கலாம் அப்படின்ட்டு அனுப்புவாங்க. அதே மாதிரி அந்த இளைஞன் போய் அந்த மாப்பிள்ளை சம்பா சாப்பிட்டு வந்தான்னா அவனுடைய நரம்புகள் புலப்பட்டு உயிரணுக்கள் வந்து அதிகரித்து அடுத்த வந்து அந்த கல்லை வந்து இளவட்ட கல்லை வந்து ரொம்ப சாதாரணமாக தூக்கி தலைக்கு மேலே தூக்கி கீழே தூக்கி போகிற அளவுக்கு அவனுக்கு வந்து ஒரு உடல் பலம் வந்துடும். இது மாதிரியான ஒரு தன்மை வந்து அந்த அரிசிக்கு இருந்திருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய மரபில் வந்து காட்டு யானம்னு ஒரு அரிசி, அந்த அரிசி பார்த்திங்கன்னா ஏன் பேர் வந்ததுன்னா, அவங்க கிட்டத்தட்ட ஒரு 7 அடி 8 அடி உயரத்துக்கு அந்த நெற்கதிர்கள் வந்து வளரும். அதுக்குள்ளே காட்டு யானைகள் போயிடுச்சுன்னா உள்ளுக்குள்ளே அது மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குன்னு தெரியாது, அந்த அளவுக்கு மறைஞ்சு போயிடும். அதனால் காட்டு யானம்னு சொல்லிட்டு பாமர மொழியிலேயே வந்து அந்த அரிசிக்கு பேர் வச்சாங்க. ரொம்ப சிவப்பாக இருக்கும் அந்த அரிசி, ரொம்ப மருத்துவ குணம் மிக்க ஒரு அரிசி. எனக்கு தெரிஞ்சு நிறைய மூட்டு வலிக்காரங்க அந்த காட்டு யானம் அரிசியை வந்து சாப்பிட்டு மூட்டு வலி குணமாக இருக்குது. காட்டு யானத்தில் வந்து கஞ்சி வச்சு குடித்து தினசரி சாப்பிடும்போது, அதனுடைய பழைய நீராகாரத்தை சாப்பிடும்போது அவ்வளவு தூரத்துக்கு உடல் வந்து ரொம்ப வளமாகுது, நோய் எதிர்ப்பு சக்தி கூடுது. அந்த காட்டியான அரிசிக்கு சர்க்கரை நோயை எதிர்க்கக்கூடிய தன்மை உண்டு, புற்றுநோயை எதிர்க்கக்கூடிய தன்மை உண்டு, இதயத்தை பலப்படுத்தக்கூடிய தன்மை உண்டு. அவ்வளோ சிறப்பான ஒரு அரிசியாக அந்த காட்டியான அரிசி கருதப்படுகிறது. கருங்குருவைன்னு ஒரு அரிசி, அந்த அரிசி பார்த்திங்கன்னா ரொம்ப பலகீனமானவர்களை கூட மீட்டெடுக்கும், இழந்த சக்தியை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு அரிசின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய மரபில் ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி முத்துராமலிங்க தேவர் தலைவர் இருந்தாங்க. அவங்க நோய்வாய்ப்பட்ட போது அவங்கள வந்து கருங்குருவை அரிசி கஞ்சி வச்சு கொடுத்து தான் வந்து தேத்தி எடுத்துகிட்டு வந்ததாக சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து நீங்கள் கருங்குருவை அரிசின்னு ஒரு சிறப்பான ஒரு அரிசி உண்டு. அதே போல் கிட்டத்தட்ட கவுனி அரிசிகள் எல்லாமே
கருப்பு கவுனி, சிவப்பு கவுனி அரிசிகள் ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது. கிட்டத்தட்ட கேன்சர் வந்தவங்களுக்கெல்லாம் கவுனி அரிசியில் வந்து சமைச்சு கொடுத்தாங்கன்னா அதுலேருந்து மீண்டு வருவாங்கன்ட்டு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு உழைப்பாளி, நல்லா உழைக்கிறவங்களுக்கு வந்து கட்டச்சம்பா அரிசியில் சமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எலும்புகள் பலப்படணுமா? எலும்புகள் பலப்படுவதற்கு மிளகிய அரிசி, மூங்கில் அரிசி, கல்லுடையான அரிசி இதில் வந்து சமைச்சு கொடுங்க. அந்த காலத்தில் படைத்தளபதிகள் அவங்கெல்லாம் வந்து சண்டைக்கு போகும்போது நிறைய உடலில் காயங்கள் ஏற்படும், எலும்பு முறிவுகள் ஏற்படும். அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான அரிசிகளில் சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பித்த உடம்புக்காரங்க, உடம்பு ரொம்ப சூடாக இருக்கிறவங்களுக்கு வந்து கோரைச்சம்பாவில் வந்து சமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி தூயமல்லி அரிசி இருக்குது. தூயமல்லி அரிசி வந்து நம்ம உடம்புல இருக்க கழிவுகளை வெளியேற்றி அது வந்து உடம்பை தூய்மையாக வச்சுக்கும். தூயமல்லி அரிசின்னு சொல்லுவாங்க. சீரகச்சம்பா ரொம்ப ருசியான அரிசி. இன்றைக்கும் கூட பல பேர் பிரியாணிக்கு வந்து பயன்படுத்தக்கூடிய சீரகச்சம்பான்றது வந்து காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு அரிசி. காலா நமக்குன்ற ஒரு அரிசி, அது வந்து நம்மளுடைய இந்திய மரபு சார்ந்த ஒரு அரிசின்னு சொல்லலாம். அந்த அரிசியில் கிட்டத்தட்ட ஒரு 42 விதமான தாதுக்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட ஒரு சாத்வீகமான அரிசி. அந்த காலத்தில் வந்து புத்துத்துறவிகள் இந்த அரிசியை தான் சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி நம்மளுடைய மரபில் வந்து நிறைய அரிசி ரகங்கள் நிறைய இருக்குது. இந்த மாதிரியான அரிசி ரகங்கள் வந்து நல்ல ஒரு வறட்சியை தாங்கி வளரக்கூடியது. நீங்கள் வந்து தண்ணியே இல்லாட்டியும் கூட வளர்ந்துடும். ரொம்ப மழை வெள்ளம் அந்த மாதிரியான நேரங்கள்லேயும் கூட வளரக்கூடிய அரிசிகள், ரோஸ் கார் அது மாதிரியான நெல், அதெல்லாம் வந்து வறட்சியை தாங்கி வளரக்கூடிய அரிசிகள். ஓர் நிலத்தில் வளரக்கூடிய அரிசிகள்லாம் கொண்டு ஓர் முண்டான்னு சொல்லுவாங்க. கலர் நிலத்தில் கூட எதுவுமே விளையாது அப்படிம்பாங்க. கலர் சம்பா ஒரு அரிசி இருக்குது. இது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த நிலமானாலும் அதற்கு தகுந்த மாதிரி வந்து விளையக்கூடிய நெல் ரகங்கள் இருந்திருக்கின்றன. வறட்சியை, வெள்ளத்தை தாங்கி வளரக்கூடிய நெற்பயிர்கள் இருந்திருக்கின்றன. இது வந்து உடலுக்கு வலு தரக்கூடிய அந்தந்த பருவத்துக்கு ஏற்ற மாதிரியான அரிசிகள் இருந்திருக்கின்றன. இந்த அரிசிகளை வந்து இந்த பெரும்பாலான இந்த பாரம்பரிய அரிசிகள் வந்து மொத்தத்தில் அதனுடைய பொதுவான குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே சர்க்கரை நோயை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அரிசிகள். நீங்கள் இந்த அரிசியை வந்து கண்டிப்பாக சர்க்கரை நோய்க்காரர்கள் சாப்பிடலாம் என்று பரிந்துரைக்கலாம். கோதுமையை காட்டிலும் கண்டிப்பாக சொல்லலாம், கோதுமையை காட்டிலும் நார்ச்சத்து மிகுந்த சக்தி வாய்ந்த அரிசிகள். வணக்கம்.